இந்த தவக்காலம் முழுவதும் நாம் ஆண்டவரை எந்த இடத்தில் தேட வேண்டும்? உன்னுடன் இருக்கும் சிறியோருள் நீ என்னை தேடு. இறையடியார் ஒருவர் இருந்தார். ஒரு நாள் அதிகாலையிலே அவர் எழுந்து புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கின்றார். அவர் மிகவும் ஆர்வமாக அந்த புத்தகத்தை வாசிக்க தொடங்குகின்றார். அதை தொடர்ந்து வாசித்துக் கொண்டிருக்கின்றார். நேரத்தை பார்க்கும்போது அது அவருக்கு காலை ஜெபத்திற்கு செல்லும் நேரமாக இருக்கின்றது. உடனே அவர் அந்த புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு மெதுவாக தான் அமர்ந்திருந்த இருக்கையிலிருந்து எழும்ப முயற்சி செய்கின்றார். அப்போதுதான் அவர் கவனிக்கின்றார், அவர் மிகவும் செல்லமாக வளர்த்து கொண்டிருந்த அவரது பூனையானது அவரது அங்கியின் ஒரு பக்கத்தில் அழகாக தூங்கிக் கொண்டிருக்கின்றது. இதை பார்த்த அந்த இறையடியவர் மெதுவாக கைக்கு எட்டும் தொலைவில் இருந்த ஒரு கத்திரிக்கோலை எடுத்துக் கொள்கின்றார். கத்திரிக்கோலை எடுத்து அந்த பூனை தன் அங்கியின் மீது தூங்கிக் கொண்டிருக்கிறது அந்த பகுதியை மட்டும் மெதுவாக அவர் கத்தரிக்கின்றார். கத்தரித்து விட்டு அவர் அந்த பூனையை எந்த ஒரு சிறிய தொந்தரவும் செய்யாமல் அந்த ஜெபத்திற்கு கிளம்பி செல்கின்றார். அன்றைய நாள் அவருக்கு மற்ற நாட்களை விட மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கின்றது. அவர் ஆலயத்தில் கடவுளை தேடி செல்கின்றார். ஆனால் கடவுள் அந்த இரக்க காரியத்தின் மூலமாக அவரை தேடி சென்று சந்திப்பதாக இது மாறுகின்றது. இறைவன் பெரிய செயல்களில் மட்டுமில்லை, சிறிய அன்பு செயல்களிலும் உறைந்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.